பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيعدكم أنكم إذا متم وكنتم ترابا وعظاما أنكم مخرجون هيهات هيهات لما توعدون صدق الله العلي العظيم. இவர் என்ன, நீங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் மாறிய பின் மண்ணறையிலிருந்து வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறாரா? அந்தோ பாரதூரமானது உங்களுக்கு வாக்களிக்கப்படும், இது பாரதூரமானது என்று கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமாரும் அந்த உம்மத்துமார்களுக்கு சொல்வார்கள் தான், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், வெற்றி பெறுவீர்கள். இல்லை என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு அந்த கபரில் உங்களுக்கு வேதனை செய்யப்படும் என்று ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த சமுதாய மக்களுக்கு சொல்கிற பொழுது, ஒரு சில சமுதாயம் இப்படியும் சொன்னது, இவர் என்ன, நீங்கள் இறந்து மண்ணாகும் எலும்புகளாக மாறிய பின் மன்னரிலிருந்து வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறாரா என்று ஏளனமாக கேட்கிறார்கள். மரணத்துக்கு பிறகு மன்னரைக்கு பிறகு மறுமையில் எழுப்பப்படுவோம், இதுதானே நியதி. ஆனால் இதை மறுத்தார்கள். இப்படி எழுப்பப்படுவோம் என்பதை ஒவ்வொரு சமுதாய மக்களும் மறுத்தார்கள். இறைவனை மறுத்தவர்கள் அப்படி எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்தார்கள். குறைந்தபட்சம் இந்த இடத்துல அந்த மன்னரையிலிருந்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்தாலும் மன்னரையில் உள்ள வேதனை ஒன்று இருக்கா இல்லைங்களா? அதுலேருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? ஒரு மனிதன் அவன் செய்யப்பட்டான், இறந்து அவன் அடக்கப்பட்ட அந்த மன்னரை காலம் அது எத்தனை ஆண்டுகள் என்று சொல்ல முடியாது. அது கியாமத்து நாள் வரை அந்த ஆலம் பர்சக் என்று சொல்வார்கள். அந்த கபருடைய வாழ்க்கை அது தொடர்ந்து இருக்கு. நம்ம வாழ்ற வாழ்க்கை கூட ஒரு 60 வருஷம் அல்லது 70 வருஷம், அதுக்கு மேலே போகிறது ரொம்ப தாண்டது பெரும்பாடு. ஆனால் மன்னரை வாழ்க்கை 100 ஆண்டு, 200 ஆண்டு, 300, 1000 ஆண்டுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா? இன்னும் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் மன்னரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எத்தனை நபிமார் இன்னும் மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்று மௌத்தான இன்று மன்னரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மன்னரை வாழ்க்கை, நம்ம உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை விட மன்னரையில் வாழ்கின்றது நிறைய நாள் வாழ வேண்டி இருக்கிறது. அதுக்காண்டி நம்ம என்ன தயாரி பண்ணி வச்சிருக்கோம்? முதல்ல அதுல இருந்து எழுப்பப்படுகிற 2வது பிரச்சனை, அந்த வாழ்க்கை நம்மளால என்ன செய்ய ஜீரணிக்க முடியுமா? மன்னரை வாழ்க்கை நம்மளால ஜீரணிக்க முடியுமா? அதை யோசிக்கணுமா இல்லைங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லித் தருகிறார்கள், மன்னரில் ஒருவன் வச்ச உடனே அந்த மன்னரை அவனுக்கு ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தில் இடத்தை காட்டும். நல்லவனா இருந்தா சொர்க்கத்தை இடத்தை காட்டுமா, தீயவனா இருந்தா நரகத்தை இடத்தை காட்டுமா. சொர்க்கத்தை அவன் நல்ல ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவருக்கு சொர்க்கத்தை காட்டும். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நீ தங்க போகிற அந்த இடத்தை பாருப்பா என்று சொல்லும். அதே மாதிரி ஒரு தீயவன் மௌத்தான நேரத்தில் அவனுக்கு காலையிலும் மாலையிலும் அந்த மண்ணறையில் அவனுக்கு காட்டப்படும், நரகத்தில் ஒரு இடம், நீ தான் அங்க போய் தங்க போற, நீங்க அங்க போய் தங்க போற என்று சொல்லும். சரி, காட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், மண்ணறையில் நிம்மதியா இருக்க முடியுமா? மன்னரை நிம்மதியா இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் மன்னர் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் கபர் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்குது, நான் தனிமையின் வீடு ஆகுவேன், நான் புழு பூச்சியின் வீடாகுவேன், நான் வெறும் மண்ணாக மாறுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அந்த மன்னரை, அந்த கபர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கும். எந்த மனிதன் இந்த உலகத்தில் மௌத்தாகி அந்த மன்னரைக்கு போகிறானோ அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் அந்த கபரு சொல்லும், என் மேல் நடந்தவர்கள் நீ நல்ல மனிதனாக இருந்தாய், என் மீது நடந்தவர்கள் நல்லவனாக இருந்தாய்,
இன்றைக்கு என்னுள்ள நீ வந்து விட்டாய், உனக்கு நான் சங்கைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த கபரு விசாலமாகும், விசாலமாகும், கண்ணு கட்டு தூரம் வரை விசாலமாகும். ஒரு தீய மனிதன் மௌத்தாகிவிட்டு அவன் அடக்கப்படுகிற பொழுது அந்த மன்னரை சொல்லும், என் முதுகில நடந்தவர்கள் மிக மோசவனாக நீ இருந்தாய், இன்னும் என்னுள்ளே வந்து விட்டாய், உனக்கு நான் சிரமத்தை தருகிறேன் என்று சொல்லி அந்த மன்னரை நெருக்கும் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும்போது சொன்னார்கள், 2 கைகளுடைய விரல்களை அப்படி ஒன்றோடு ஒன்று கோர்த்து இப்படி நெருக்கும் என்று சொன்னார்கள். நினைச்சு பாருங்களேன், கற்பனை செய்ய முடியுமா நம்மளால? நம்மளால் கற்பனை செய்ய முடியுமா? வீடு இடிந்து விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவனால தாங்க முடியலையே, அத்தனை மௌத்தாயிருதான், அதுல மௌத்து வந்துருது. ஆனா 2 பக்கவாட்டு சுவர் நெருக்கிற அளவுக்கு மன்னரை நெருங்கிற பொழுது அவனால் தாங்க முடியுமா? அவனுடைய உடம்பு என்ன ஆகிறது, அவனுடைய எலும்பு என்ன ஆகிறது, கற்பனை செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கபருடைய வேதனை வைத்திருக்கிறான். இதை தாண்டி தான் நம்ம அதுல இருந்து எந்திக்க வேண்டியிருக்கிறது. அதுல இருந்து எழுப்பப்பட ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மன்னரையும் நம்மளால் சந்திக்க முடியுமா? அந்த மன்னரை நம்மளால் ஜீரணிக்க முடியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்கொலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மௌத்தானாக, அவங்க மௌத்தானாக ரமலான் பிறகுதான். இன்னைக்கு நிறைய என்ன சொல்றோம், ரமலான்ல மௌத்தாட்ட நேரடி சொர்க்கம், கேள்வி கணக்கு கிடையாது, நேரடி சொர்க்கம். எத்தனை இறை மறுப்பாளன் மௌத்தாரன் என்ன செய்ய முடியும் ரமலான்ல? எத்தனை இறை மறுப்பாளன் மௌத்தாரன், அவன் என்ன செய்யறது? நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியும் எத்தனை வட்டி வாங்குறோம் மௌத்தாரன், என்ன செய்ய முடியும்? அப்ப அவன நேரடி சொர்க்கமா? நேரடி சொர்க்கங்கிறது யாருக்குங்க? இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்று அவனோட கட்டளின் அடிப்படையில் வாழ்ந்தவனுக்கு தான் நேரடி சொர்க்கம். அல்லாஹ்தால எல்லாத்தையும் கேள்வி கேட்பான், எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பான், யார்கிட்டையும் கேள்வி வந்து தப்பிக்க முடியாது. அதனால நான் ரமலான்ல மௌத்தாட்ட நேரடியான சொர்க்கம் என்றெல்லாம் அது வந்து யாருக்கு? நல்லடியார்களுக்கு. கேள்வி கணக்கெல்லாம் போயிடும். அதே நல்லடியார்கள் மற்ற நேரத்தில் மௌத்தானா கேள்வி உண்டு. அப்போ ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரமலான்ல மௌத்தானாக, பிற 12 மௌத்தானாக, சில அடிப்படையில் பிற 2 மௌத்தானான்னு சொல்லுவாங்க. மௌத்தாயிட்டாக. அடக்கம் பண்ற நேரத்தில் உள்ள யார் இறங்கியிருக்கா? ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் குழியில இறங்குறாங்க. சில சஹாபாக்கள் ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது, அவங்க நைட்டே சொல்லிட்டாங்க, நான் இறந்து போயிட்டா என்னை நைட்டோ நைட்டு அடக்கம் பண்ணிருங்க, கூட்டத்தை சேர்க்காதீங்க, கூட்டத்தை சேர்க்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து வெக்க சுபாவத்தில் வாழ்ந்தவர்கள். அதனால அவங்க எந்த ஆண்களும் பார்க்க வேண்டாம் என்பதற்காக வேண்டி சீக்கிரமே அடக்கம் பண்ணிருங்க, கூட்டத்தை சேர்க்காதீங்க. இப்போ ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கபூர்ல வாங்கி வைக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்கிறார்கள். அவர் சொன்னார்கள், கபரே கபரே உன்னிடத்தில் யார் வரா தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்குலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர் வருகிறார்கள். மென்மையா நடந்துக்க, மென்மையாக நடந்துக்க. ஏன்னா அந்த கபர் வேதனை, கபருடைய வாழ்க்கை என்பது வேதனை. அது அறிந்த காரணத்தினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னிடத்தில் வரக்கூடிய யார் தெரியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈரக்கொலை துண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், மென்மையாக நடந்து கொள். அடுத்து உடலை திரும்ப சொல்றாங்க, கபரே உன்னிடத்தில் வர்றது யார் தெரியுமா? அல்லாவின் சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய அலியினுடைய மனைவியும் ஹசன் ஹுசைன் அவர்களுடைய தாயார் வருகிறார்கள், மென்மையாக நடந்து கொள் என்று சொல்கிறார்கள். இப்ப என்ன நடக்கும்? கீழே இருந்து கபூர்ல இருந்து அசரீரி வந்தது. என்னிடத்தில் யார் வந்தாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் யார் வந்தாலும் பரவாயில்லை. ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, அணுவளவு அவர் நன்மை செய்துதான் நன்மையை பெற்றுக் கொள்வார். ஒமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரை யரா, யார் ஒரு அந்த அளவு தீமை செய்தாரோ அந்த தீமையை பெற்றுக்கொள்ள, அவ்வளவுதான். நினைச்சு பாருங்களேன், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்தில் வந்த மனிதர்களை சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை. நபிமார்களை காட்டிலும்
ரசூலுல்லாஹ் தவிர்த்து வேற யாரும் புனிதமார்கள் அல்ல, நல்லவர்கள் அல்ல. அதுக்கடுத்த நல்லவர்கள் யார்? நபிமார்கள் வருகிறார்கள். அப்ப ஆகச்சிறந்த நல்லவர்கள் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய ஈரக்கொலை துண்டு என்று சொன்ன, என்னுடைய ஈரக்கொலை துண்டு என்று சொன்ன ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பெண்களுடைய தலைவி, சுவனத்து தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மௌத்தாகி அவர் அடக்கப்படுகின்ற நேரத்தில் அந்த கபர் சொன்ன வார்த்தை, என்னில் யார் வந்தாலும் பரவாயில்லை, யார் நன்மை செய்தால் அவர் நன்மை பெற்றுக் கொள்வார், யார் தீமை செய்தால் அவர் தீமையை பெற்றுக் கொள்வார் என்று அந்த கபர் சொல்கிறேன் என்று சொன்னால், அருமையானவர் நம்முடைய கபரை நினைச்சு பார்க்க வேண்டும். நாம படுத்து தூங்க போறோம், தூங்கமா என்ன தெரியல. அல்லாஹ் நம்மளுக்கு நிம்மதியான தூக்கத்தை கபர்ல தரணும். நம்ம என்ன செஞ்ச பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கணும். எத்தனையோ பாவங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்திருக்கிறோம், எத்தனையோ பாவங்களை மூழ்கி இருக்கிறோம், அதுல இருந்து வெளிவராம எத்தனையோ பாவங்கள் இன்னும் தொடர்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். யாழ நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, அல்லது நாங்கள் தெரிந்து விதண்டாவத்தில் செய்த அந்த பாவத்தில் மன்னிச்சு ரப்பே என்று நாம துவா கேட்கணும். அப்ப அந்த கபரை நம்ம சந்திக்கணும். கபரை சந்திச்ச பிறகுதான் மறுமை. அதுக்கடுத்து என்னது? அதுல இருந்து எழுப்பப்படுகிறது. இன்னைக்கு அவர் சொல்லுகிறார்கள், இறை மறுப்பாளர் சொல்லுகிறார்கள், இந்த மனிதரா உங்களுக்கு கபர்ல இருந்து எழுப்பப்படுவதை உங்களுக்கு வாக்களிக்கிறார். அந்தோ பரிதாபமானது, அந்தோ பாரதூரமானது அந்த கபருடைய வாழ்க்கை என்பது, கபருடையிலிருந்து எழுப்பப்படுவது என்பது பாரதூரமானது என்று சொல்லுகிறார். நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். கபருடைய வாழ்க்கையை நம்மால் கடக்க முடியாது. அதற்கு அடுத்து அதிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நாளை நாம் எப்படி என்ன செய்யறது, சமாளிக்கிறது? இந்த ஆயத்தை நமக்கு சுட்டி காட்டும் படிக்கணும் தெரியுமா? கபருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு உள்ள வாக்களிக்கப்படக்கூடிய தீர்ப்பு நாளிலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லி தந்திருக்கிறார்களோ அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் தொழுகை நம்மள்கிட்ட இருக்கணும். குறைந்தபட்சம் நம்மள்கிட்ட என்ன செய்யணும்? தொழுகையாவது 5 நேர தொழுகையா நியமமாக தொழணும். அதுக்கு நாம முன்னால வருவோம். நம்முடைய ருக்கு சுஜூத் செய்வோம், நம்முடைய முதுகை நம்ம திருப்புவோம், அல்லாஹ் பக்கம் முகத்தை நம்ம திருப்புவோம், அல்லாஹ்க்காண்டி சஜ்ஜா செய்வோம், அல்லாஹ்க்காண்டி நின்று தொழுவோம். நின்று தொழ முடியாது, உட்கார்ந்தா தொழுவோம், உட்கார்ந்தா ருக்கு சுஜூத் செய்வோம். அப்படி செஞ்சா தான் இந்த உலகத்துல அல்லாஹ்தால நிம்மதியா வாழ வைத்தது இல்லாமல் கபரிலும் அல்லாஹ்தால கேள்வி கணக்கு லேசாக்குவான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சத்தம் போட்டு சிரிச்சாங்க சஹாபாக்கள். கடவாப்பில் தெரிய அளவுக்கு சத்தம் போட்டு ஹோன்னு சிரிச்சாங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்தை இழக்க வைக்கக்கூடிய மரணத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. சிரிக்கவா செய்றீங்க நீங்க? சிரிக்கவா செய்றீங்க நீங்க? மரணத்தை நினைச்சு பாருங்க, அத்தனை அந்து போயிரும் என்று சொன்னாரு. அத்தனை மகிழ்ச்சியும் அந்து போயிரும். அப்படி அத்து போகக்கூடிய அந்த மரணத்தை நினைத்து பாருங்கள் என்று சொன்னார். சொன்னால் மரணத்தை கொண்ட நோக்கம் அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மகஷரை சந்திக்க வேண்டும் என்பதுதான். அதனால் இந்த உலகத்தை அல்லாஹ் ரசூலுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நசீபி அல்லாஹ் ரப்புல் நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் சந்தைகளுக்கும் களிமா சொல்லிவிட்டு அனைவருக்கும் ஆக்கியர்கள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.